நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுது, தேவைகள் பெரிதாக இருக்கும் பொழுது, யாராலும் உதவி செய்ய முடியாது என்கிறதான சூழ்நிலை இருக்கும் பொழுது, பல நேரங்களில் நாம் நினைப்பது என்னவென்றால், இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாது. சில சமயங்களில் மனிதர்கள் கூட இதுதான் உலக நியதி, இப்படித்தான் எல்லாம் நடந்து வருகிறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பது உண்டு, ஆம் இதுதானே உலக நியதி, இதை மாற்றி எப்படி நடைபெற முடியும், எல்லாருக்குமே இப்படித்தான் கிடைத்து ஆகும் என்று சொல்லி நாம் நினைப்பதுண்டு. வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறது. என்னாகும் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே ஆண்டவர் மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா, சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்று சொல்லி. ஏனென்றால் அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். மோசே சொல்லுகிறார், இவ்வளவு பேர் என் கூட இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், நான் எல்லாருக்கும் இறைச்சி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி. அதற்குத்தான் மோசே கேட்கிறார். பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, இயற்கையின்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெற முடியாதபடி சூழ்நிலை இருக்கலாம். இயற்கை ஒருவேளை சொல்லலாம், இது இப்படித்தான் நடந்து முடிய வேண்டும், இப்படித்தான் இது நடக்கும் என்று சொல்லி. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், இயற்கையின் நியதிகளை மாற்றி எழுதுகிறவர், அவர் சூரியனை நிறுத்தி வைக்கிற தெய்வம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நீ தேவையோடு கூட இருந்தாலும் ஒன்றை மறந்து போகாதிருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென்.